ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம தமிழக அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை இந்த நன்னாளில் அமல்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரியே இந்த வருட பொங்கல் பரிசா வழக்கமாக கொடுக்கக்கூடிய கரும்பு, பொங்கலுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே தரம் உயர்த்தி கொடுக்க போறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ கூடவே இன்னொரு இனிப்பான செய்தியா என்ன வழங்கியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு வரக்கூடிய பொங்கல் விடுமுறை நாட்கள்ல ஒரு நாள் மட்டும் ஒர்க்கிங் டே வருது. நீங்க காலண்டர் பார்த்தா தெரியும், 14ஆம் தேதி பொங்கல் ஆரம்பிச்சு அப்படியே வரிசை அடுத்தடுத்த பொங்கல் வரும். 14, 15, 16, 17, 18, 19 இந்த தேதிகள்லாம் விடுமுறை தேதிகள். ஆனா 17 மட்டும் விடுமுறை கிடையாது, ஒர்க்கிங் டே. ஸோ அந்த ஒரு நாளுக்காக எல்லாரும் அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவங்களுடைய படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் சொந்த ஊர் போயிருப்பாங்க. அங்க இருந்து வேலை பார்க்குற ஊருக்கு வரணும். அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக 17/1/2025 அன்று அன்னைக்குமே லோக்கல் ஹாலிடே, பொங்கலுக்காக லோக்கல் ஹாலிடே அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரியே தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடிய வேலை ஊழியர்களுக்கும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இந்த ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்குமே அறிவுறுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு நாளுக்காக அவங்க சொந்த ஊர்ல இருந்து மறுபடியும் வேலைக்கு மறுபடியும் அந்த 2 நாள் ஸ்கிப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் லீவ் கொடுத்துட்டு அன்னைக்கான வேலை நாளில் வரக்கூடிய விடுமுறை நாட்களை நீங்க டாலி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக அரசு சார்பில் இருந்து அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தல் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது தொடர்பா தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய சிறப்பு அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு கல்வி அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள் அனைத்து நிறுவனங்களுமே 17/1/2025 அன்று பொது விடுமுறை அறிவிக்கிறோம், லோக்கல் ஹாலிடே அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதனால இந்த லோக்கல் ஹாலிடே கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான விவரங்களும் அவங்களே கீழே போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ்வாண்டு தமிழ்நாட்டில் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று தை பொங்கல் கொண்டாடப்படுகிறது. எல்லா ஊர்லயுமே அந்த ஸ்பெஷல் டே கொண்டாடுவோம், எல்லாருக்குமே தெரியும். 15/1/2025, 16/1/2025, 18/1/2025 மற்றும் 19/1/2025 ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள், அவங்களோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட்டு திரும்ப முடியாது அந்த ஒரு நாளுக்காக. அதனால அதற்கு இடைப்பட்ட நாளான 17/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்வி நிறுவனங்களுமே உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்புல இருந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க. மாணவர்கள் மற்றும் அங்க வேலை பார்க்கிற கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாருமே ஐக்கிய விடுமுறை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அக்கோரிக்கையினை ஏற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள், அவங்களோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு 17/1/2025 அன்னைக்கு விடுமுறை எடுத்துட்டு ஒரே தான் அடுத்த திங்கட்கிழமை நீங்க வர மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னுமே அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, 17/1/2025 லோக்கல் ஹாலிடே அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த டேஸை கணக்கில் எடுத்துகிட்டு பொறுமையாக ஊரில் இருந்து திரும்பி வாங்க. இந்த ஒரு இனிப்பான செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அன்பு நண்பர் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெளியூர் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வெளியே போய் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெளியே போய் வேலை பார்க்குற பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறது இல்லாட்டி உங்களுடைய ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த விடுமுறைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.